Daily. Taste the Daily. எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக சாத்தியமா? அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு ஒன்று கோடி தொண்டர்களும் இருந்தது பிரிந்திருக்கிறது. அனைத்து இந்திய அன்னார சக்தி அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரு காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பில் பிரகாசமாக அண்ணாவுடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கோம். இணைய வேண்டும், இணைய வேண்டும், இணைய வேண்டும். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இலக்காரமா பேசுகிறார்கள். பாஜக செல்லப்பா மதுரை இருந்துச்சு, பன்னீர்செல்வம் 6 மாசம் வாய்ப்பு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாரா? என் சார்பா யாரப்பா சொல்லி எடப்பாடி பேசணும்னா அனைவரும் இணைய வேண்டியதுதான் சொன்னோம். எங்க சார்பா நான் போய் உன்னை பெட்டிஷன் போட சொல்லலாம். அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதான் முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததற்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களை தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து வெற்றி பெற்று அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றவர்கள் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு தியாகத்துக்கும் தயார்னு சொல்ல வர்றது எதை முன்னிறுத்தி சொல்ல வரீங்க? எந்த தியாகத்துக்கும் தயார் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அதை எதை முன்னிறுத்தி இந்த வார்த்தையை சொல்றீங்க? அதாவது கட்சி இணைய வேண்டும் எந்த தியாகத்துக்கும் வேற சொல்லிட்டு இருக்கோம். எதை முன்னிறுத்தி கட்சி இணையணும்னா உங்க எல்லாரையும் அதிமுக இணைக்கணும்னு சொல்றீங்களா? இல்ல இணையணும்னு சொல்றீங்களா? எல்லாரும் இணைந்து செயல்படும். 89 பிரிஞ்சு போட்டிடுறோம். ஜானகியும் அம்மா அணியும் சேரணும். அப்ப தோடிட்டு இருந்தார். திமுக குறைந்த வந்துருச்சு, ஆட்சி அமைச்சு. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்குமே தொடரை இணைச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் காலை 8 மணிக்கே போய் எல்லாம் 2 அணியை சேர்ந்து ஜானகியில நல்ல சிலைக்கு மாலை ஓட்டி இறந்தோம். அதை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லா இணைய வேண்டும் என்ற குரல் உரிமை குரல் எழுப்புறது. அப்புறம் தலைவர்கள் பேசினாங்க. அதான இன்னைக்கு உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க. இந்த கட்சி தோல்வியடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது பல்வேறு வாழ்த்துக்கள் வரும். எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான செயல்படுத்தி ஜெயிச்சிருப்பாங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரு இந்த கட்சியை கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க. அவங்களே எடுத்துட்டாரு. பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்புக்கு ஏதாவது பேசிருக்காங்களா? பாஜக டெல்லி தலைமை உங்களுடைய இணைப்பு பரம ரகசியம். ஆரம்பத்திலிருந்து அந்த கட்சி இணையம் தான் சொல்லிக்கிட்டு பிரிஞ்சா 4-5 படிச்சிருக்கீங்களே. தேர்தல் 2016 தேர்தல, இந்த 21 தேர்தல கேட்டீங்களா? எந்த அளவுக்கு நீங்க பேசினாரு? பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தீ குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் சொல்றாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி அமைப்பதான் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. ஏற்கனவே நாங்க எட்டிய கூட்டணி இருக்கிறோம். அந்த சின்னதுல கலாச்சாரத்துல சுயேட்சை அந்த லிஸ்ட்ல வந்துச்சு, என்டிஎன் லிஸ்ட்ல வந்துச்சுங்க. ஜெயிச்சாரு. உங்களுடைய பார்வையில தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வையில இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் பார்வையில மற்றவங்க பார்வையில அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சட்ட விதி இருக்கிறது. அந்த சட்ட விதியில தான் ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகின்ற போது சட்ட திட்டங்களை பதிவு செய்து அவங்க கொடுக்க வேண்டும். அதுல இருந்து மாறுபட்டால்
இவர்களை கொடுத்து மாறுபட்டால் அந்த சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை இந்திய தேர்தலுக்கு உண்டு. செங்கோட்டையை போன்று வேற யாரும் அதிருப்தியில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பாருங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.